அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹுமைராஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்லா கம கமன்னு இருக்கிற ஃபிஷ் குழம்பும், ஃபிஷ் ஃப்ரையும் தான் பார்க்க போறோம். ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். இது எங்க அம்மாவோட ரெசிபி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஒரு கடாயில நல்லா தாராளமா 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஆயில் வந்துட்டு சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு அது 2யும் ஆட் பண்ணிக்கோங்க. 2ம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் சும்மா ரஃப்பா சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம அதில் 4லேருந்து 5 பூண்டு பல்ல நல்லா வந்துட்டு இடிச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 5 சின்ன வெங்காயம் எடுத்துட்டு அது கூடவே 2 தக்காளி போட்டு கொஞ்சம் கொரப்பா வந்துட்டு அரைச்சி அதையுமே வந்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கிறணும். வதக்குனதுக்கு அப்புறம் நான் ஒரு தக்காளி வந்துட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். அது நல்லா ஸ்மாஷ் ஆகுற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம புளி கரைசல் தனியாக வச்சுருக்கோம். அதிலே நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் இதில் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஆயில்லே நல்லா வந்துட்டு மசாலா வந்துட்டு குக் ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு பால் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்துக்கிறேன். அதையுமே நல்லா தண்ணியில் போட்டு கரைச்சி எடுத்து அந்த புளி தண்ணியில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துருக்கேன். அதை நான் ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கேன். மசாலா நல்லா வதங்கி இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த புளி கரைசலை நம்ம வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணியுமே சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு இதில் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு இன்னும் 2 வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா முருங்கைக்காய் போட்டால் தான் மீன் குழம்போட ஃப்ளேவரே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக முருங்கைக்காயை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மூடி நல்லா வந்துட்டு கொதிக்க விடணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இந்த அளவுக்கு கொதி வர அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷை எப்போதுமே ஒரு பீஸாக எடுத்து தான் இந்த மாதிரி போடணும். நம்ம மொத்தமாக போட்டுறக்கூடாது. போட்டதுக்கப்புறம் ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாமல் ரொம்ப வந்துட்டு ஜென்டிலாக தான் நம்ம 2, 3 மிக்ஸ் கொடுத்தா போதும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லிட் வச்சு கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இப்போ சைட் பை சைட் நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்துட்டு மசாலா போட்டுக்கலாம். நான் வந்து தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொரியண்டர் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 பல் பூண்டை வந்துட்டு நல்லா தோலோடு இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃப்ளேவர் கொடுக்கும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு பெரட்டி மேரினேட் பண்ணி வச்சிடுறேன். ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம வந்துட்டு அதை பொரிச்சிடலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம குழம்பு வந்துட்டு கொதிச்சிருச்சு. நம்ம திறந்து ஒரு லேசாக ஒரு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம எகெயின் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். அப்போ தான் நல்லா அந்த மசாலா எல்லாமே மீனில் சார்ந்து நல்லா சூப்பராக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் உங்களுக்கு குழம்பு. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து அயன் தவா தான் எடுத்திருக்கேன். அதில் நம்ம போடும்போது நமக்கு மீன் வந்துட்டு ஒட்டாமல் வரும். இதில் இப்போது தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போதுமே மீன் பொரிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல ஃப்ளேவர்டாக இருக்கும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு 10 மினிட்ஸ் தான் குக் பண்ணணும். ரொம்ப ஓவர் குக் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப பொரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதில் அந்த பூண்டோட ஃப்ளேவர் தான் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ஒரு சைடுமே வந்துட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் அளவுக்கு மீடியம் டூ ஹை ஃப்ளேமில வச்சு ஃப்ரை பண்ணி நீங்க எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான அண்ட் டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை வந்துட்டு ரெடி ஆயிரும். கண்டிப்பா இந்த ரெசிபிய ஒரு தடவையாவது உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அப்படியே சாப்பிடும்போது இந்த பொரிச்ச மீன் எண்ணெயிலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு ரைஸ்ல பெசஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அவ்ளோ சூப்பரா இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்தில இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.